கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம இந்த கடுமையான வெயில் காலத்தில் கூட கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் சுகமாய் வாழவும் சுகமாய் தங்கவும் பண்ணியிருக்கிறார். சகல வசதிகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு முதலாவது நாம் நன்றி சொல்லணும். கடந்த 5 மாதங்களை கர்த்தர் கடக்க பண்ணிட்டார் நம்மளை. இந்த 6வது மாதம், இந்த 24 அப்படியே கூட இப்பொழுதுதான் வந்த மாதிரி தோன்றுது, ஜனவரி மாதம். ஆனால் அதுக்குள்ளே 5 மாதம் கடந்து போயிடுச்சு. இந்த 6வது மாதம் ஜூனில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கி ஒருவேளை இந்த ஜூன் மாதம் எல்லாருக்கும் பயங்கர செலவாக இருக்கும். பிள்ளைங்களை கொண்டு போய் காலேஜில் சேர்க்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், பாருங்கள் ஃபீஸ் கட்டணும். நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தேவைகள் ஏராளம். பாருங்கள், நம்ம நாட்டில் கூட, இந்தியாவில் கூட, தமிழ்நாட்டில் கூட பல எதிர்பார்ப்புகள், என்னென்னவோ எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மேலிடத்துலேருந்து கீழிடம் வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குன்னு. நாமளும் அந்த தேவையோடு தான் உட்காந்துருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 62:5 சொல்லுது. நம்ம வாசிக்க போகிறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த காரியத்தை நம்பினீங்கனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே வரும் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீங்க. உங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்கும்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல் நாமும் சொல்லணும், ஆண்டவரே, நானும் என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன பண்ணிருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. நான் நம்பிக்கொண்டிருக்கிறது யாராலே வரும் என்று சொன்னால் கர்த்தராலே என்ன பண்ணுங்க, வரும். அப்போ வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் 6வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தராலே வரும் என்று காத்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சங்கீதம் 88:13 சொல்லுகிறது, அப்படியாய் நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லணும், நானும் சொல்லணும். என் விண்ணப்பம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே வந்துடணும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான், அதிகாலையில் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. பாருங்க, என் வாழ்நாளெல்லாம் நான் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் கர்த்தருடைய கிருபை என்ன ஆக்கும், திருப்தி ஆக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருப்தி தான் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி வேணும்னு சொன்னால் காலையில் எழுந்திருத்து கர்த்தரை தேடுறான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை என்ன மாறிடும் தெரியுமா, திருப்தியாக மாறிடும். அப்போ கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்குறாரு. காலையில் நீ எழுந்திருச்சு உன் விண்ணப்பத்தை என் சமூகத்தில் வையின்றாரு. அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், என் காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக என்ன பண்ணுப்பா வரும். 2வது பாருங்க, சங்கீதக்காரன் தான் சொல்கிறாரு இந்த காரியத்தையும். சங்கீதம் 121:1-2 வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, நான் என் கண்ணு எங்கே ஏறெடுக்கிறேன், உலகத்தில் தான் இருக்கு என் கண்ணு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் கண்ணு ஒரு இடத்துல ஒத்தாசை வரும்னு காத்திருக்கு, உதவி வரும்னு காத்திருக்கு. அது யாரை பாருங்க, கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க? இது சங்கீதக்காரன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குறாரு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நீதான்ப்பா, உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு என்ன வரணும் தெரியுமா, உதவி வரணும். அல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உண்டாக்கினவர் அவர் தான். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போதே பார்க்கலாம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் போட்டிருக்கா. உண்டாக்கினவர், உண்டாக்கினவரிடத்திலிருந்து தான் நம்ம பெற முடியும், உண்டாக்கினவரிடத்திலிருந்து தான் நம்ம உதவி வாங்க முடியும். அதனால தான் என் கண்களை அவருக்கு முன்பாக என்ன பண்ணுறேன், ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. அதனால தான் காலையில் விண்ணப்பம் வரும்னு சொன்னார். 2வது சொன்னார், என் கண்ணை ஏறெடுத்து பார்த்து உம்மிடத்திலிருந்து, ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீ தான்ப்பா, உதவி வரும்னு காத்து கொண்டிருக்கிறேன். 3வது சொன்னார், யோபு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் வாசி பாருங்கள். யோபு எழுதின புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் அப்படியே 21வது வசனம் சொல்லுது, நீர் அவரோடே பழகி எப்படி இருக்கும், சமாதானமாயிரும், அதனால் உனக்கு என்ன வரும், நன்மை வரும். என்ன வரும், நன்மை வரும். நீங்கள் எத்தனையோ பேர் நண்பர்களோடு பழகிறீங்க, உறவினர்களோடு பழகிறீங்க, உங்களுக்கு அறிந்தவர் தெரிந்தவர்களோடு பழகிறீங்க. ஆனால் இயேசுவோடு தினந்தோறும் பழகிறீங்களா? தானியேல் 3 வேளையும் தவறாமல் தேவனோடு பழகினார்.
ஜெபம் பண்ணதுனால அவருக்கு ஏற்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேசத்தில் அவனை எதிர்த்தாங்க, அவருக்கு ஒரு சட்டத்தை பிறப்பித்தாங்க. ஆனால் அந்த தேசத்தில் எத்தனை சட்டத்தை பிறப்பித்தாலும் அவருக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? வாய்க்காதே போனார். சிங்கத்தின் வாய் என்ன பண்ணார்? ஆண்டவர் கட்டினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீர் அவரோடே பழகி எப்படி இருக்கும்? உன் பழக்கம் அவரோடு இருக்குதா தினந்தோறும்? அப்போதான் உனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். இயேசு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். மனுஷன் கொடுக்குற பிரகாரம், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். உலகம் கொடுக்கறது டெம்பரவரி சமாதானம் தான், ஆனால் தேவன் கொடுக்கறது நிரந்தர சமாதானம். அதுதான் அங்கே சொன்னார், அவரோடே பழகி எப்படி இருக்கும்? சமாதானமாயிரும். அதனால் உனக்கு என்ன வரும்? நன்மை வரும்பா. இந்த 3 காரியங்களை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அப்போ இந்த 3 காரியங்களை மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே கண்கள் என்ன பண்ணுறேன்? ஏறெடுக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, நான் உம்மை நோக்கி காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக என்ன பண்ணும்? வரும்பா. அதோடு மாத்திரம் இல்லை, உம்மோடைய பழகி எப்படி இருப்பேன்? சமாதானமாக இருப்பேன். எனக்கு என்ன வரும் தெரியுமா? நன்மை வரும். இந்த 6வது மாதம் நமக்கு 3 விதமான நன்மை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார் என்ன வரும் என்று சொன்னால், வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 25:25 நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்ந்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. அப்போ தூரம் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்குது. தூரத்தில் இருக்கிறத கிட்ட வந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நமக்கு ஒரு எதிர்பாராத நற்செய்தி வரும். உங்கள் ஊழியத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் ஒரு எதிர்பாராத நற்செய்தி வரும். தேசத்திலும் ஒரு எதிர்பாராத நற்செய்தி வரும். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த நற்செய்தி நன்மையாக வருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேத வசனத்தில் நான் எடுத்து ஆராய்ந்து வாசித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார், லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கு, தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன் என்னோட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தே. நற்செய்தியை கொடுக்கிறவன் கேப்ரியல். இது யாருக்கு இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கூட சகரியா என்ற ஒரு வயது சென்ற கிழவனுக்கு ஆலயத்தில் தூபம் காட்டிட்டு இருக்கும் போது இந்த நற்செய்தியை தேவ தூதன் மூலமாக வருகுது அவனுக்கு. இவன் சொல்லுகிறான், நான் கிழவனா இருக்கிறேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனால் அவன் எதிர்பார்க்கல. பல மருத்துவத்தில் போயிருப்பாங்க, பல மருந்துகளை சாப்பிட்டு இருப்பாங்க ஒருவேளை. ஆனாலும் இந்த வயது நாட்களிலே அவங்களுக்கு பிள்ளை பிறக்குமான்னு போய் நீங்கள் சயின்ஸில் கூட போய் கேட்டு பாருங்க, இது சாத்தியமே ஆகாது. சாத்தியமாகாத காரியத்தை கர்த்தர் சாத்தியமாக்கினார். நீ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பாராத ஒரு நற்செய்தியை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. என் ஆத்துமா தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது இயேசுவாலே வரும். ஹல்லேலூயா. எதிர்பாராத ஒரு நற்செய்தி வரும். 2வது ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா எழுதின புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, அப்படியே கூட மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா? சொல்ல போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இயேசு பிறந்தது நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை. ஆனால் இந்த 6வது மாதத்தில் எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தியை இயேசு என்ன பண்ண போறாருங்க? கொடுக்க போறாரு. இது நிமித்தம் என்ன வருமா தெரியுமா? வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீதிமொழிகள் 15:30 சொல்லுகிறது, வாசிப்போம். கண்களின் ஒளி இருதயத்தை, நற்செய்தி எலும்புகளை என்ன ஆக்குமா தெரியுமா? புஷ்டியாக்கும். இந்த மாதம் நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குற ஒரு நற்செய்தி. அததான் பக்தன் பாடுறான், காலூன்றி நிற்கணுமே ஐயா, கர்த்தரோடு நடக்கணுமே,
அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அன்பே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அந்த எசேக்கியா பள்ளத்தாக்கில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், உலர்ந்து போன எலும்புகளை. அப்போ எலும்புகளை புஷ்டியாக்க யாரால முடியும் தெரியுமா? கர்த்தரால முடியும். ஒரு நற்செய்தி உங்களுக்கு எனக்கு அறிவிக்கிறார். அது என்ன நற்செய்தின்னு கேட்டா, எதிர்பாராத ஒரு நற்செய்தி வரும். அது இந்த மாதம் வரும். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவது ஒன்று வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது சங்கீதத்தில் 4வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நாம் வாசிப்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, இந்த பிள்ளைகள் என்பது அப்படியே மனுஷரால் வரும் சுதந்திரம்னு போட்டுறல, மருந்தால் வரும் சுதந்திரம்னு போட்டுறல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எதுக்கு சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இந்த சுதந்திரம் வரும். அல்லேலூயா! அது நன்மையா வரும் இந்த மாதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசி பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி சொல்றார், அவருடைய தேசத்திலே நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன். தேவனே பங்கா, தேவனே என்னவா? சுதந்திரமா. அப்போ நமக்கு இந்த பூமியில கூட கர்த்தர் தான் நமக்கு பங்கு, கர்த்தர் தான் நமக்கு சுதந்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் என்ன பண்ணுகிறீர். நம்ம சுதந்திரத்தை ஒருத்தருக்கு எடுக்க முடியாது. ஏன்னா சுதந்திரத்தை காப்பாற்றுகிற ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாங்க, டெலீட் பண்ணிடலாம். ஆனால் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் தாவீது மிகவும் பெரிய தேசத்தினுடைய ராஜாவா இருந்தார். ராஜாவா இருந்தவர் எழுதுறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் நீ என்ன பண்ணுகிறீர், காப்பாற்றுகிறீர். 6வது வசனம் சொல்லுது, வாசி பாருங்க. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு என்ன கிடைத்திருக்கீங்க தெரியுமா? சிறப்பான தி பெஸ்ட் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! இப்படிப்பட்ட சுதந்திரம் யாருக்காவது கிடைச்சிருக்கா? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறாருங்க. அதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனுடைய சுதந்திரம் அதுதாங்க. அதை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை மகிமைப்படுத்துகிறார். நான் ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 61வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்தேன். அப்படியே கூட, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் கிடைக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6வது மாதத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இரட்டிப்பான சுதந்திரம் கிடைக்கும். அல்லேலூயா! கர்த்தர் சொல்லுகிறாருங்க, ஆண்டவரே நம்முடைய பங்கு, ஆண்டவரே நம்முடைய சுதந்திரம். ஆனால் தான் சொன்னார் வேத புஸ்தகத்தில். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின்னு போட்டுக்குதா, ஊழியக்காரரின்னு போட்டுக்குதா? சிங்குலரில் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ப்ளூரலில் போடலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி என்ன பண்ணுங்க அந்த பூமியில தேடினீங்கன்னா, உங்களை குற்றப்படுத்துகிற நாவை நான் என்ன பண்ணுவேன்? குற்றப்படுத்துவேன். இயேசு சொன்னாலே, என் மேலே பாருங்க ஒரு குற்றமும் என்ன பண்ணாது, சுமராது. அந்த பிலாத்து என்ன பண்ணார் தெரியுமா? என்னென்னமோ இவர் மேலே குற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குற்றத்தையெல்லாம் கேட்டு பார்த்தா, இவரை பார்த்து கடைசியில் அவர் தீர்ப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா பிலாத்து? இவர் மேல் ஒரு குற்றத்தையும் நான் காணலை. அதனால்தான் தண்ணியில் கையை கழுவிட்டு இந்த இரத்தப்பழி என் மேலே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உங்களுக்காக எனக்காக குற்றமில்லாத ரத்தத்தை ஒருத்தர் சிந்தனாரு பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக இந்த மாசம் பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா! உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் என்ன பண்ணாது,
என்ன ஆயுதம் வச்சாலும் அது என்ன பண்ண தெரியுமா? வாய்க்கவே வாய்க்காதுங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, வாசி பாருங்க. அப்படியே கூட சங்கீதம் 37:18 சொல்லுது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் யார் தெரியுமா? அந்த ஊழியக்காரரின் சுதந்திரம் சொன்னார் பாருங்க. உத்தமரின் நாட்களை யார் அறிந்திருக்கிறாரா? அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும். அதனால்தான் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதை பாருங்க. அதான் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், உங்கள் உடைமைகளை நீங்களே என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களை என்னையும் பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? ஏசப்பா. அல்லேலூயா. மூன்றாவது என்ன வரும் தெரியுமா? வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:31 வாசி. குதிரை என்ன பண்ணுங்க? யுத்த நாளுக்கு என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படும். ஜெயமோ, மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் வருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல எதிர்பாராத நற்செய்தி வரும், ரெண்டாவது சுதந்திரம் வரும், மூன்றாவது ஜெயம் வரும்ன்றாரு. எத்தனை பேருக்கு வேணுங்க? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயத்துக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, 1 நாளாகமோ 29:11 சொல்லுது, வாசிங்க. அப்படியே கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இதில் போட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும். இதை தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு ஜெபம் பண்ணிட்டு போனார். பரமண்டலம் இருக்கிற உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பூமியிலே, அதுதான் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 12வது வசனத்தை வாசிங்கன்னா அதில் போட்டிருக்கு, ஐஸ்வர்யமும் கனமும் தேவரீர் எல்லாவற்றையும் அவர் தாங்க ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால தான் என்ன பண்ணோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை சோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை என்ன பண்றோம்? எத்தனை பேர் துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுதுங்க, 1 யோவான் 5:5 சொல்லுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்க உலகத்தை ஜெயிக்கணுமா? இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன்ங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய குமாரனை இந்த பூமிக்கு என்ன அமுச்சு வச்சாரு? மனுஷகுமாரனை அமுச்சு வச்சாரா? மனுஷகுமாரனா இருக்கும்போது அவர் யார் சித்தத்தை நிறைவேற்றினாரு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய என்னவா இருக்குதுன்னாரு? போஜனமா இருக்குன்னாரு. அதுதான் என் சாப்பாடுன்னு சொன்னாரு. அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய. இந்த மூன்றையும் மறந்துடாதீங்க, தேவகுமாரன், மனுஷகுமாரன், நேசகுமாரன். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். நீங்க எந்த காரியத்திலும் உலகத்தை ஜெயிக்க முடியாது இவரை தவிர. அல்லேலூயா. இவரோடு கூட இணைந்து நீங்க இவருடைய பிள்ளைகளானால் உலகத்தை என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, கலக்கமா, வேதனையா, கண்ணீரா, கஷ்டமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தை நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஜெயித்தேன். இயேசு நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். அதனால தான் சொன்னாரு அந்த 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெயம் கொடுக்கிறவர் அவர் தாங்க. அதனால தான் அந்த பாடலை பாட நான் பக்தன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி என்னங்க ஸ்தோத்திரம். இதை பாடுங்க, உங்க வீட்டில் ஜெயத்தை காண்பீங்க. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கரங்களை தட்டி பாடும் கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். ஓ கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கிறார் கர்த்தர். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். என் கண்களை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவர்தான். அவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அவரோடைய பழகி நான் சமாதானமாக இருப்பேன். நன்மை பலனாக வரும். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும்னு தாவீது சொன்னது போல 3 நன்மைகள் பலனாக வரும்னு சொன்னார் ஆண்டவர். முதலாவது அப்படியே கூட எதிர்பாராத ஒரு நற்செய்தி வரும். 2வது என்ன வரும்னு கேட்டால் சுதந்திரம் வரும். 3வது ஜெயம் வரும். இது எல்லாம் யாரால வரும்னு கேட்டா கர்த்தரால் வரும். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த உபகாரங்களை நம்முடைய ஆத்துமா ஒருபோது என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? மறக்கவே கூடாது. ஆமென்.